வணக்கம் நண்பர்களே, உண்மை தமிழா சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய உண்மை தமிழா சேனல்ல 3 விதமான தகவல்கள் பற்றி நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக தமிழக அரசின் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் மூலம் பெறப்பட்ட மதர் அண்ட் பேபி நியூட்ரிஷன் கிட் அன்பாக்ஸ் பண்ண போறோம். இரண்டாவதாக தமிழக அரசின் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் மூலம் மகப்பேறு பெண்கள், அதாவது கருவுற்ற பெண்கள் ரூபாய் 18,000 இலவசமாக பெறுவது எப்படிங்கிறத பார்க்க போறோம். மூன்றாவதாக பிக்மே வாங்குவது எப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மதர் அண்ட் பேபி நியூட்ரிஷன் கிட் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பதிஞ்ச உடனே அவங்க என்ன தருவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நியூட்ரிஷன் கிட்ட தருவாங்க. ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன் கிட்ட சொல்லி பேபி அண்ட் மதருக்கு வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கிறக்காண்டி இந்த மாதிரி ஒரு நியூட்ரிஷன் கிட்ட தருவாங்க. இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கர்ப்பிணி தாய்க்கான ஊட்டச்சத்து மாவு 2 1/2 கிலோ கொடுத்துருக்குறாங்க. 2 பாக்ஸ் இருக்குது, 2 பாட்டில், 2 சேர்த்து 2, இது ஒரு 1/2 கிலோ, அது ஒரு 1/2 கிலோ, மொத்தம் வந்துட்டு 1 கிலோ. ஒரு டவல், பேபி டவல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இரும்பு சத்து டானிக்னு சொல்லி ஒரு 3 பாட்டில் கொடுத்துருக்குறாங்க. 200 மில்லி ஒரு பாட்டில். லைன் டேட்ஸ் வந்துட்டு 1 kg, ½ kg இருக்குது, 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆவின் நெய் 500 மில்லிகிராம். மொத்தமாக இந்த கிட்டோட வேல்யூ வந்துட்டு 2000 ரூபாய் மதிப்புன்னு போட்டிருக்கிறாங்க. நல்ல அற்புதமான திட்டம் தான் இது. அடுத்து ஒரு கப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதில் உள்ள ஒரு மாத்திரைன்னு சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாத்திரை வந்துட்டு அல்பெண்டாசோல் பூச்சி மாத்திரைன்னு சொல்லி இருக்குது. இந்த பேஸ்கட்டோட சேர்த்து மொத்தம் 8 ஐட்டம் நமக்கு தர்றாங்க. தமிழக அரசோடைய மிகவும் அருமையான திட்டங்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். ரேட் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பைரி டேட்லாம் கரெக்டாக இருக்குது. யாரும் பயப்படலாம் வேணாம், இலவசமாக தராங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான். இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாக்டர் முத்துலட்சுமி திட்டம் மூலம் மகப்பேறு பெண்கள் ரூபாய் 18,000 இலவசமாக வாங்குறது எப்படின்னும், அதுக்கு முன்னாடி பிக்மி எங்கே வாங்குறது, எப்படி வாங்குறத பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். பெண்கள் கருவுற்ற உடனே அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உடனே சென்று உங்களுடைய பேரை வந்துட்டு ஆதார் எண்ணோட நீங்கள் பதிஞ்சிடணும். இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து எல்லா மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, எல்லா ஊராட்சியிலையும் எல்லா பஞ்சாயத்துலையும் இருக்கும். ஸோ அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உங்கள் பேரை ஃபஸ்ட்டு பதிஞ்சிடணும். பதிஞ்ச 2 வாரத்துக்குள்ள உங்களுக்கு பிக்மேன்னு சொல்லி, இந்த மாதிரி நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி பிக்மேன்னு சொல்லி எழுதி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி அட்டை போட்டு. இந்த பிக்மேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த பிக்மேன் கேட்பாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பிக்மேன் வந்துட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மட்டும்தான் நீங்கள் கேட்டு வாங்க முடியும். கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி பல பேர் வந்துட்டு தனியார் மருத்துவமனையில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. இங்கே இன்கேஸ் வந்துட்டு கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய செக்கப்பை தொடர்ந்து நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, அதே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இந்த பிக்மேன் வாங்கிட்டு அவங்க அட்டை தருவாங்க. அதை கொண்டு போய் உங்களுடைய மருத்துவமனை, அதாவது அரசு மருத்துவமனையில் காமிச்சிங்கன்னா அவங்க மேற்கொண்டு எந்த டயத்தில் செக்கப்புக்கு வரணும், என்ன எல்லா டீட்டெயிலும் அவங்க சொல்லிடுவாங்க. அதனால எந்த பிரச்சனையும் வராது. உங்களுடைய பிரசவம் முழுக்க அரசு மருத்துவமனையில் இருந்தால் மட்டும்தான் இந்த 18,000 ரூபாய் மதிப்புள்ள அனைத்து சேவைகளும் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். இல்லாட்டினா வந்துட்டு நீங்கள் பாதியோட பிரசவம் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு பக்கத்தில் அரசு மருத்துவமனையில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் உங்களுக்கு இருக்குது. இப்போ பிரசவ டயத்தில் மட்டும் நான் இங்கே பார்த்துக்கிறேங்கிற பட்சத்தில் அதுக்கு உண்டான மதிப்பு மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 6,000 ரூபாய் 8,000 ரூபாய் மதிப்புள்ள உங்களுக்கு சேவைகள் மட்டும்தான் இலவசமாக கிடைக்கும். மற்றபடி எந்த சேவைகளும் உங்களுக்கு கிடைக்காது. அனைத்து மக்களும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு தயவு செஞ்சு அரசு மருத்துவமனைக்கு வாங்க. அரசு மருத்துவமனையில் தரமான சிகிச்சைகள், தரமான மருத்துவ சேவைகள் எல்லாமே வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு வந்துட்டு கொஞ்சம் டயம் இழுக்கத்தான் செய்யும். ஏன்னா வந்துட்டு அது அரசு மருத்துவமனையில் கண்டிப்பாக அனைத்து விதமான மக்கள் வந்துட்டு போகிறதுனால டைம் கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பெருசாக எடுத்துக்கக்கூடாது. கர்ப்பிணி பெண்களுக்கு வந்துட்டு அனைத்து விதமான திட்டங்களும் நம்ம தமிழக அரசு வந்துட்டு செஞ்சுட்டு வராங்க. இந்த மாதிரி திட்டங்கள் ஒரு சில மக்களுக்கு தான் தெரிகிறது. மீதி உள்ள மக்கள் எல்லாருமே வந்துட்டு தனியார் மருத்துவமனைக்கு சென்று அதிகபட்சமான காசை கொடுத்து ரொம்ப வந்துட்டு சிரமத்துக்கு உள்ளாயிருங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் இந்த திட்டம் பற்றி நிறைய மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு சென்று அடையாத காரணத்தினால ஒரு சில பேர் மட்டும்தான் இதனால் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இது என்ன பண்ணுறீங்கன்னா, அருகில் உள்ள உங்கள் வீட்டுக்காரர்களில் யாராவது இருந்தாங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி ஒரு செய்தியை வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களால முடியாதுனாலும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையான விஷயமா அமையும் அவங்களுக்கு. நம்மளுடைய தமிழக அரசு இந்த திட்டத்தை எதற்கு கொண்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தாய்மார்களின் இறப்பு வீதம், அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் இறப்பு வீதம் நாளுக்கு நாள் இந்தியா முழுவதும் அதிகரித்து கொண்டே போன காரணத்தினால்
மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இந்த திட்டத்தை தமிழகத்துல சிறப்பாக செயல்படுத்திட்டு வராங்க. முன்பு இந்த திட்டத்தின் கீழே 12,000 ரூபாய் வரை கொடுத்துட்டு இருந்தாங்க. 2019 இருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. இந்த 18,000 ரூபாயும் 5 தவணையாக கொடுக்க தமிழக அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. இதுல நம்ம தமிழக அரசு 5 தவணையாக பணத்தை வந்துட்டு உங்க அக்கௌண்ட்ல செலுத்தும். பின்ன நியூட்ரிஷன் கிட்ட ஊட்டச்சத்து பரிசு பெற்றவன் சொல்லி ஒரு 2 தடவை தருவாங்க. அந்த ஊட்டச்சத்து பரிசு பெற்றவத்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாய். அந்த 5 தவணையோடைய மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 14,000 ரூபாய். ஆக மொத்தம் 4,000 ரூபாய் வந்துட்டு உங்களுக்கு ஊட்டச்சத்து பரிசு பெற்றதோடைய வேல்யூ. பேலன்ஸ் 14,000 ரூபாய் வந்துட்டு உங்க அக்கௌண்ட்ல வந்துட்டு செலுத்திடுவாங்க. அந்த அக்கௌண்ட்ல செலுத்தக்கூடிய தவணையத்தை மொத்தம் 5 தவணையாக பிரிச்சிருக்கிறாங்க. அந்த 14,000 ரூபாயை மொத்தம் 5 தவணையாக பிரிச்சு கொடுப்பாங்க. அந்த 4,000 ரூபாய்க்குரிய நியூட்ரிஷன் கிட்ட வந்துட்டு 2 தடவை கொடுப்பாங்க. அதோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய். ஒரு தடவை கொடுக்கக்கூடிய நியூட்ரிஷன் கிட்டோட வேல்யூ 2,000 ரூபாய். மொத்தம் 2 தடவை கொடுப்பாங்க. 4,000 ரூபாய் உங்களுக்கு வந்துட்டு அதில் இன்க்ளூட் ஆயிடுது. ஆக மொத்தம் 4,000 ரூபாய் மதிப்புள்ள நியூட்ரிஷன் கிட்டு பிளஸ் ஒரு 14,000 ரூபாய் மதிப்புள்ள உங்க தொகையை வந்துட்டு உங்க அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க. இப்போ அந்த 5 தவணையாக எப்படி உங்க அக்கௌண்ட்ல வந்துட்டு அந்த 14,000 ரூபாய் செலுத்துறாங்க, பிளஸ் எப்போதெல்லாம் அந்த நியூட்ரிஷன் கிட்ட தருவாங்கங்கிற பற்றின தகவல்களை வரிசையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. முதல் தவணை கர்ப்பமுற்று 3 மாதத்திற்குள் கிராம நகர சுகாதார செவிலியரிடம் பதிவு செஞ்சு பிக்மி எண்ணை வாங்கணும். பிக்மி எண் எப்படி வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நீங்கள் போய் நீங்கள் பதிவு செஞ்ச உடனே பிக்மி எண் தந்துடுவாங்க. அப்போதே அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த டயத்தில் வந்துட்டு உங்களுக்கு 2,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் செலுத்திடுவாங்க. அடுத்தது என்ன தருவாங்கன்னா, ஃபஸ்ட்டு தவணை முடிஞ்ச உடனே அடுத்து வந்துட்டு நீங்கள் ஊட்டச்சத்து பரிசு பெற்றவங்க அந்த நியூட்ரிஷன் கிட்டு 3 மாத நிலையில தருவாங்க. ஒன்று கால் பண்ணி கூப்பிடுவாங்க, இல்லை நீங்களே போய் கூட வாங்குறத வாங்கிக்கலாம். அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய். அடுத்து 2வது தவணையாக உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறும். எப்படி பார்த்தீங்கன்னா 4ஆம் மாதம் நிறைவடைவதற்குள் கர்ப்பகால மற்றும் இரத்த பரிசோதனைகள் அரசு மருத்துவமனைகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா 2,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்ல வந்துட்டு விழுந்துடும். அதாவது பிளட் செக்அப் இந்த மாதிரிலாம் சில செக்அப்புக்கு வர சொல்லுவாங்க. இந்த செக்அப் செஞ்சுருந்தீங்கன்னா அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும் தான் செஞ்சுருக்கணும். அப்படி செஞ்சிருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 2,000 ரூபாய் போட்டுருவாங்க. இது 2வது தவணையாக 2,000 ரூபாய். அடுத்த பயன் சொல்லி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மறுபடியும் 2வது தடவை ஊட்டச்சத்து பரிசு பெட்டகம் நியூட்ரிஷன் கிட்டு மறுபடியும் தருவாங்க. அந்த 2வது தவணை முடிஞ்ச பிறகு மறுபடியும் உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு நியூட்ரிஷன் கிட்டு தருவாங்க. அதோட வேல்யூ 2,000 ரூபாய். மொத்தம் வந்துட்டு 2 தவணை முடிஞ்சிச்சு, 2 பயன்களும் முடிஞ்சிச்சு. மொத்தம் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாய் மதிப்புள்ள வேல்யூ உங்களுக்கு வந்துட்டு கிடைச்சிடும். அடுத்து 3வது தவணை அரசு மருத்துவமனை பிரசவம் நிகழ்ந்தவுடன் 4,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு செலுத்திடுவாங்க. அப்படி உங்களால் அரசு மருத்துவமனை பக்கத்தில் இல்லை, தனியார் மருத்துவமனை தான் இருந்துச்சு, அந்த டயத்தில் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் நாங்கள் சேர்த்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 4,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் விடுதாது. இது அரசு மருத்துவமனை பிரசவம் பார்த்தா மட்டும்தான் இந்த 4,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் 3வது தவணையாகும். அடுத்து நான் வந்துட்டு அரசு மருத்துவமனையில் நான் வந்து கண்டினியூ பண்ணிடுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் 4ஆம் தவணை குழந்தைகளுக்கு 3ஆம் தவணை ஓபிவி ரோட்டா பென்டா வேலண்ட் தடுப்பூசி போட்ட பிறகு, அதாவது குழந்தை பிறந்து இந்த ஒரு தடுப்பூசிலாம் நீங்கள் போட்டுறீங்களா, போட்ட பிறகு ஒரு 4,000 ரூபாய் வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் செலுத்திடுவாங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு பிரசவம் பார்க்க முடியாத பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த 4,000 ரூபாய் மட்டும் உங்கள் அக்கௌண்ட்டில் விழுகாது. அடுத்து நீங்கள் மறுபடியும் அரசு மருத்துவமனையில் நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து உங்களுடைய செக்அப் வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கணும். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தடுப்பூசி குழந்தை பிறந்து தடுப்பூசி போட்ட பிறகு உங்கள் அக்கௌண்ட்டில் 4,000 ரூபாய் விழுகும். அடுத்து 5ஆம் தவணையாக குழந்தைகளுக்கு 9 மாதம், அதாவது 270 நாட்கள் முடித்து தடுப்பூசி போட்ட பிறகு, தடுப்பூசி எல்லாம் போட்ட அதாவது 9 மாதம் குழந்தை பிறந்துருச்சு, தடுப்பூசி எல்லாம் போட்ட பிறகு வந்துட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு 2,000 ரூபாய் விழும். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட மதிப்பு 18,000 ரூபாய். இந்த 18,000 ரூபாயில் 4,000 ரூபாய் வந்துட்டு அந்த நியூட்ரிஷன் கிட்டுக்கு போயிடும். மீதமுள்ள 14,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் விழுந்துடும். உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு செலுத்திடுவாங்க. அதில் உங்களால் பிரசவம் பார்க்க வந்துட்டு அரசு மருத்துவமனைக்கு வர முடியாத பட்சத்தில் அந்த 4,000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டில் வந்துட்டு செலுத்த மாட்டாங்க. மற்றது எல்லாமே வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் செலுத்திடுவாங்க. அவ்வளோதான். உங்களுடைய பிரசவம் முழுக்க அரசு மருத்துவமனையில் நடந்தால் மட்டும்தான் இந்த திட்டத்தோடைய முழு பயனையும் உங்களால் அடைய முடியும். இல்லாத பட்சத்தில் இந்த திட்டத்தோட எந்த ஒரு பயனையும் உங்களால் முழுமையாக அடைய முடியாது. ஸோ இடையில பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான சத்து மாவுலாம் அதே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கிடைக்கும். அதை நீங்கள் போய் இந்த கார்டை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். தயவு செய்து அனைத்து மக்களும் தனியார் மருத்துவமனைக்கு செல்லாமல் அரசு மருத்துவமனைக்கு வந்து ஆதரவு தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. சந்தேகம் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களுக்கு உடனடியாக பதில் அளிக்கப்படும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.